שלום, אני אכרם המורה שלכם. נעים מאוד, מוכנים ללמוד עברית? מעולה, בואו נתחיל. இன்னைக்கான வீடியோல தமிழ் வழியா ஹீப்ரு மொழி கத்துக்க போறோம். எபிரேய மொழி. உலகத்துல இஸ்ரேல் நாட்டுல மட்டும் தான் ஹீப்ரு மொழி ஆட்சி மொழியா இருக்குது. மற்றும் சுமார் 1 கோடி மக்கள் ஹீப்ரு மொழி பேசுறவங்களா இருக்காங்க உலகம் முழுவதும். மற்றும் நம்ம ஹீப்ரு எழுத்துக்கள் ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு வாசிக்கணும், அரபிக் லாங்குவேஜ் மாதிரியே. எனவே பலவலம் பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வணக்கம் எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துப்போம். இப்படி இங்கிலீஷ்ல ஹலோன்னு சொல்றோம், அதே மாதிரி ஒரு வார்த்தை ஹீப்ரு மொழியில இருக்குது, அதுதான் ஷலோம். ஷலோம் ஷலோம். நம்ம அரபிக்ல கூட சலாம்னு சொல்லிட்டு முஸ்லீம் சொல்லுவாங்கல்ல, சோ அதே மாதிரிதான் ஷலோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீப்ரு மொழியில இருக்குது. ஆக்சுவலி அரபி மொழி மற்றும் ஹீப்ரு மொழி இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலி ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இன்னொன்னு அரபிக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஹீப்ரு கத்துக்கிட்டு இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ மொஹே 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 இப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னா ஷலோ மொஹே அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்படிதான் என்னோட ஹீப்ரு ஸ்டூடெண்ட்ஸ் என்னை கிரேட் பண்ணுவாங்க. அண்ட் பதிலுக்கு அவங்களுக்கு நான் எப்படி ரிப்ளை பண்ணுவேன்? ஷலோம் தல்மிதீம், ஷலோம் தல்மிதீம், ஷலோம் தல்மிதீம். அப்போ மொஹே அப்படின்னு அர்த்தம் டீச்சர், ஆசிரியர்னு அர்த்தம். அதே தல்மிதீம் அப்படின்னு அர்த்தம் மாணவர்கள் அப்படின்னு அர்த்தம், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஷலோம் மொஹே, ஷலோம் தல்மிதீம். இப்போ குட் மார்னிங் காலை வணக்கத்தை ஹீப்ருல கத்துப்போம். பொகேர் தௌ, பொகேர் தௌ, பொகேர் தௌ. அதுக்கப்புறம் குட் ஆஃப்டர்நூன் மதியானம் மீட் பண்றோம்னா மதிய வணக்கம் சொல்லுவோம். நம்ம காலை வணக்கத்துக்கு ஆல்ரெடி என்ன படிச்சோம்? பொகேர் தௌ. அதே மாதிரி இப்போ மதிய வணக்கம் அப்படின்றதுக்கு சஹோகாயிம் தோவெம், சஹோகாயிம் தோவெம், சஹோகாயிம் தோவெம். இதுதான் மதிய வணக்கம். கொஞ்சம் கஷ்டமா தான் ப்ரொனன்சியேஷன் பண்ண, பட் ரிப்பீட் ஆஃப்டர் மீ. சஹோகாயிம் தோவெம், சஹோகாயிம் தோவெம், சஹோகாயிம் தோவெம். கிரேட். அதே ஈவினிங் மீட் பண்ணோம்னா குட் ஈவினிங் சொல்லணும். அதுக்கு ஹீப்ருல எஹவ் தௌ, எஹவ் தௌ, எஹவ் தௌ. அதே சாயங்காலம் முடிஞ்சோடனே எக்ஸாக்டா நைட்டு நம்ம தூங்க போகும்போது குட் நைட், இரவு வணக்கம் சொல்லுவோம். அதுக்கு ஹீப்ருல லைலா தௌ, லைலா தௌ, லைலா தௌ. சோ ஈஸியா ஞாபகம் வைக்க இங்கிலீஷ் மாதிரி குட் 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 அப்படின்னு சொல்லிட்டு வருதா, பிளஸ் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கணும்ல, அதே மாதிரி தான் ஹீப்ருலையும் நம்ம என்னென்ன வேர்ட் சேர்க்கணும்? ஃபர்ஸ்ட் பொக்கேர், சஹோகாயிம், எஹர், லைலா. அதுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்ணோம்? தௌ, தௌவிம், தௌ, தௌ அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணோம். ஆஃப்டர்நூன் மட்டும் சேஞ்ச் ஆச்சு, தௌ, தௌவிம், தௌ, தௌ. அடுத்து ஐ, நான் அப்படின்றதுக்கு ஹீப்ருல அனி, அனி, அனி. அனி அப்படின்னா இங்கிலீஷ் ஐன்னு அர்த்தம் வரும், ஐ ஆம் அப்படின்றது வரும். கான்டெக்ஸ்ட் தகுந்த மாதிரி நம்ம இங்கிலீஷை புரிஞ்சுக்கணும், ரைட்? இப்போ ஐ ஆம் அக்ரம், நான் அக்ரம் எப்படி சொல்லிட்டு ஹீப்ருல எப்படி சொல்வேன்? அனி அக்ரம், அனி அக்ரம். என் பேருக்கு பதிலா உங்க பேரை போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு அனி கீர்த்திகா, அனி சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஐ எம் அக்ரம், ஐ எம் கீர்த்திகா, ஐ எம் சூர்யா எப்படி சொல்லுவோம்? அனி அக்ரம், அனி கீர்த்திகா, அனி சூர்யா. அடுத்து இந்திய நாடுக்கு ஹீப்ருல ஹொது, ஹொது, ஹொது. அதே நம்ம நேஷனாலிட்டியான இந்தியன் அப்படின்றதுக்கு ஹீப்ருல சொல்லும் போது ஹொதி, ஹொதி. இப்போ ஐ எம் இந்தியன், நான் இந்தியன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அனி ஹொதி, அனி ஹொதி. இப்போ நான் ஒரு ஜென்ஸா இருக்கனால இந்த வார்த்தை யூஸ் பண்ணேன். சப்போஸ் ஒரு பொண்ணு சொல்லும் போது என்ன வேர்ட் சூஸ் பண்ணும்? வேற வேர்ட், அதுதான் ஹொதித், ஹொதித். அப்போ ஒரு பொண்ணு சொல்லும் போது அனி ஹொதித். இப்போ ஐ எம் அக்ரம், ஐ எம் இந்தியன் அப்படின்னு எப்படி சொல்லுவேன்? அனி அக்ரம், அனி ஹொதி. அதே ஒரு பொண்ணு சொல்றான், ஐ எம் கீர்த்திகா, ஐ எம் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லும் போது அனி கீர்த்திகா, அனி ஹொதித். ரைட். சரி, முன்னாடி டீச்சருக்கு என்ன படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? எஸ், மொஹே, மொஹே. அப்போ ஐ எம் a teacher, நான் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்லுவேன்? அனி மொஹே, அனி மொஹே. ரைட். இப்போ நீங்க என்கிட்ட ஹீப்ரு கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டா? அப்போ நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஐ எம் a student, நான் மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு அனி தல்மித், அனி தல்மித், அனி தல்மித். ரைட். அதே நீங்க ஒரு பொண்ணா இருந்தீங்கன்னா இந்த வேர்ட் சூஸ் பண்ணக்கூடாது, நீங்க வேற வேர்ட் சூஸ் பண்ணணும். அது என்ன வேர்டு? தல்மிதா, தல்மிதா. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? அனி தல்மிதா. நீங்க ஒரு ஜென்ஸா இருந்தா அனி தல்மித், நீங்க ஒரு லேடியா இருந்தா அனி தல்மிதா அப்படின்னு சொல்லணும். சோ நான் அனி மொஹே, பட் நீங்க அத் தல்மித் அல்லது அத் தல்மிதா. எஸ். அப்போ அத்த மற்றும் அத் இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம்? நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கேட்கணும். அதுக்கு அஹல்தா, அஹல்தா, அஹல்தா. அதே ஒரு கேர்ள்கிட்ட நம்ம கேட்கறதா அஹல்த், அஹல்த். பாய்கிட்ட கேட்கும்போது அஹல்தா, கேர்ள்கிட்ட கேட்கும்போது அஹல்த். இப்போ நீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை நான் சொல்லி கொடுத்தல, அந்த வார்த்தையை சேருங்க. நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஒரு பாய்கிட்ட கேட்கும்போது அத்த அஹல்தா, அதே ஒரு கேர்ள்கிட்ட கேட்கும்போது அத் அஹல்த் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். நீங்க சாப்பிட்டீங்களா?
அண்ட் பதிலுக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுவாங்க? நானுக்கு என்ன கத்துக்கிட்டோம்? அனி. சாப்பிட்டேன் அப்படின்றதுக்கு அகல்தி. நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அனி அகல்தி. பர்ஃபெக்ட். அத்தா அகல்தா அனி அகல்தி. அத்தகல்த் அனி அகல்தி. ரைட். சரி, நன்றி அப்படின்றதுக்கு தோதா. தோதா தோதா. அதே ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்றதா தோதா கபா. தோதா கபா. தோதா கபா. அப்புறம் பாய்க்கு என்ன சொல்லுவோம் போயிட்டு வர அப்படின்றதுக்கு? இதுக்கு நம்ம புது வார்த்தை எதுவுமே கற்றுக்க தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி வணக்கம் படிச்சோம்ல, ஷலோம் அப்படின்ற வேர்டு, அதே வேர்டு தான் பாய்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களை பார்த்து மீட் பண்ணும் போதும் ஷலோம் ஹாய் அப்படின்னு வரும். அதே மாதிரி உங்கள்கிட்ட பாய் சொல்லும் போதும் ஷலோம் பாய் பாய் அப்படின்ற மாதிரி வரும். இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட மீனிங் வந்து மாறிக்கும். இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு மொழியுமே பார்த்தீங்கன்னா எளிமையாக கற்றுக்கலாம் வித் ரைட் கேடர் அண்ட் ரைட் மெட்டீரியல். ஸோ யாருக்கெல்லாம் பண்ணா ஹீப்ரு மொழி முழுமையாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இருக்கோ அவங்க நீங்கள் வந்து பண்ணால் காண்டாக்ட் பண்ணலாம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் 9789960549. அதில் காண்டாக்ட் பண்ணி ஹீப்ரு மொழியை ஈஸியாக கற்றுக்கோங்க. ததாகபா ஷலம் தல்மிதீப் ஷலி.